கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டில் ஒரு விசேஷத்த செய்தியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சாத்தானை இந்த ஆண்டு நம் வாழ்வில் இருந்து அவனை முறியடித்து துரத்த போகிறோம். ஹல்லேலூயா! சாத்தானுக்கு முடிவு உண்டாயிற்று. ஹல்லேலூயா! அவர் என்றைக்கோ சாத்தானை சிலுவையில் ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அவன் இன்னும் இருக்கான். எங்கே இருக்கான்? நம்ம தூங்கினாலும் நம்ம பக்கத்தில் இருக்கான், நம்ம சாப்பிட்டாலும் நம்ம பக்கத்தில் இருக்கான், நம்ம வெளியே போனாலும் நம்ம பக்கத்தில் இருக்கான், நம்ம என்ன செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் அவன் பக்கத்தில் இருக்கான். சில நினைவுகளை நமக்குள்ளே அவன் கொண்டு வருவான். அவன் பொல்லாதவனும் பொய்க்கு பிதாவாயும் இருக்கிறான். எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யோபுவையே டெஸ்ட் பண்ண சாத்தான் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவையே சோதித்தான். உங்களை என்னையும் சோதிக்கிறது ரொம்ப லேசு. ஆனால் எப்போ அவனை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்னா, அவனோட சண்டையெல்லாம் போடவே வேண்டாம். அவனோட நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஆவியாகிய பட்டயத்தை கையில் எடுத்து அவனை ஜெயிக்கணும். இன்னொன்று, ஆவின்னு சொல்கிறது என்னன்னா வசனம். அந்த வசனம் இருக்கும்போது தான் நமக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த காரியத்துக்கு இப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி சொல்லணும்னு சொல்லி நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். முதல்ல வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா? நீ கீழே விழு, உன் கால் கல்லில் இடராதபடி நான் உன்னை கரங்களில் ஏந்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரே அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பண்ணாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே சொல்லியிருக்கிறதேன்னு வேதத்தில் எழுதின, சத்தியத்தில் புஸ்தகத்தில் எழுதினதை இயேசு கிறிஸ்து சாத்தானிடம் சொல்லுகிறார். நாமும் கூட அப்படித்தான் பிரியமானவர்களே. சாத்தானோடு எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஒரே ஆயுதம் வசனமாகிய ஆவியின் பட்டயம் தான். அது வச்சு தான் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். வேறு வழியில் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தான் குழந்தைங்களுக்கு சிறு வயதிலிருந்தே நாம் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உபாகமத்தில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? நீ உட்காரும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும், உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும், நடக்கும் போதும், போகும்போதும், வரும்போதும், எந்த நேரத்திலும் இந்த சத்தியத்தை குறித்து பேசி பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணுமா? அவர்கள் மனதில் ஆழமாக சத்தியம் பதிந்து விட்டதென்றால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக சாத்தான் கிரியை செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் கிரியை செய்ய முடியாது. வருமா, ஆனால் மேற்கொள்ள மாட்டான், தோற்று போனவன். ஆனால் ஈஸியாக யார்கிட்ட ஜெயிப்பான்னா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வசனம் இல்லாதபடி வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலையும் சாத்தான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கான். வசனம் தெரியலையா? ஆனால் அவன் இருக்கான்றது தெரியாது. எனக்கு கூட அப்படித்தானே இருந்தது. அவங்கெல்லாம் கேட்பாங்க, சண்டே நீங்கள் அந்த டீச்சர்ஸு, அந்த என்னோடய ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, டீச்சர் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா மிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, எனக்கு அதுக்கு நேரம் இல்லையே. பாருங்கள், அவன் என்ன போக விடாமல் வச்சுருந்துருக்கான். சண்டே சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் அது பிசாசினோட கிரியை தான். அவன் கையில் நம்மளை வச்சுருக்கான். பைபிள் படிக்கலைன்னா அவனோட பிள்ளையா, சாத்தானோட பிள்ளையா தான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். துதிக்கலையா, சாத்தான் நல்லா நம்மளை கட்டி வச்சுருக்கான். ஜெபிக்கவே முடியாதும்பாங்க, ஜெபிக்க வந்துட்டாலே கொட்டாய் வருது, அது சாத்தானோட கிரியை தான். ஊழியக்காரங்கிட்டே அவன் சேட்டையை காட்டுவான். அவன் ரொம்ப பொல்லாதவன். ஆனாலும் இந்த 2025ஆம் ஆண்டில் சாத்தானுடைய சகலவிதமான கிரியைகளையும் நம் குடும்பத்தை விட்டு அழிக்கும்படியாய் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! பயப்படாதீங்க. சாத்தானை இந்த வருஷம் விரட்டிடலாம். வசனத்தை வச்சு தான் அவனை விரட்டணும். எப்படி? இப்போ சூழ்நிலைகளின்படி, இப்போ நமக்கு ரொம்ப துன்பம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அப்போது நம்ம சொல்லணும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். தாவீது சொன்னார்ல, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கூட தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். இந்த சத்தியத்தை சொல்லும்போது பிசாசானவன் என்ன செய்ய மாட்டான்? துன்பத்தை கொடுத்தாலும் அவன் அது சீக்கிரமாக நம்மளை விட்டு அந்த துன்பம் மாறிடும்.
துன்பம் இன்பமாய் மாறிடும். அவன் போயிடுவான். ஐயோ முடியாது, ஏன்னா ஆண்டவர் விட மாட்டார். இந்த வசனத்தை சொல்லி ஜெயிக்கும் போது அவர் பிள்ளைகளை அவர் விட மாட்டார். கற்பத்தின் கனி இல்லையா? கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம். அது மட்டும் இல்லை, ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீரே உபாகமத்தில், கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் நான் எப்பையும் நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நிலத்தின் பலனையும் பெருக பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்பா என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கப்பா, உம்மாலும் முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, அவங்களுக்கு டெலிவரி டைம் ரொம்ப பயமாக இருக்குது, ஐயோ ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருந்தால் ஒன்றும் வேண்டாம். பிரசவிக்க பண்ணுகிறவன் நான் பிரசவத்தை தடுப்பேனோ, அந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆமாம் ஆண்டவரே உம்முடைய கரமானது குழந்தையை எடுக்கட்டும்ப்பா, இந்த வசனத்தை சொல்லி நம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நம் பிள்ளைங்களுக்காக, நம் குழந்தைகளுக்காக நாம் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னா, ஏசாயா 11:2 வசனத்தின்படி ஞானத்தையும் ஞானமில்லாத பிள்ளைங்களுக்கு, கீழ்ப்படியாத பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்கன்னு இல்லை, அது கீழ்ப்படியதோ ஞானம் இல்லையோ, பிள்ளைங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபமானது ஞானத்தையும் உணர்வையும் அருளுகின்ற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகின்ற ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை மருளுகின்ற கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகள் மீது தங்கி இருந்து, அந்த பிள்ளை பேரை கூட சொல்லுங்க, நான் சொல்லுவேன், என் பேத்திக பேரை சொல்லுவேன், தங்கி இருந்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் சாயந்தரம் சில பெற்றோர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க, அடிக்கடி வியாதி இருக்குது, அடிக்கடி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க, படிக்க மாட்டேன்றாங்க, கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. நான் கொண்டு வந்தால் இந்த வசனத்தை தான் சொல்லி அந்த குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே நீங்கள் தலையில் கை வச்சு இந்த ஜெபம் பண்ணலாம். என்னோடய பேரன் கொஞ்சம் ரொம்ப என் மகனோட பிள்ளை, அவன் ரொம்ப ஓவராக ஞானமாக பேசுவான். அதாவது அவனுக்கு மழலைன்றது கூட ரொம்ப கிடையாது, தெளிவாக பேசுவான். அப்போது ஒரு நாள் என் மருமக சொன்னால், நான் அவன் வயிற்றில் இருக்கும்போது நான் வேறு எதுவுமே ஜெபிக்கலை, ஞானத்தினால என் பிள்ளையை மூடுங்கப்பா, ஞானத்தினால என் பிள்ளையை நிரப்புங்கப்பான்னு தான் நான் ஜெபிச்சேன் தான். நம்ம என்ன கேட்குறோமோ அது நடக்கும். இப்படியா நாம் தேவனிடத்தில் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கேட்டு, அது மாத்திரமில்லை, ஞானம், தேவ பாதுகாப்பு, தேவனுடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினுடைய ஆவியானவர் எல்லாம் பிள்ளைகள் மீது தங்கியிருக்கணும். உணர்வுள்ள இருதயம் அவங்களுக்கு இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். அவங்க சாத்தானை மேற்கொண்டுருவாங்க, அவங்க வாழ்க்கை அழகாக கட்டப்படும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படலையா? ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களேப்பா, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு எழுதி இருக்கிறதே, நீங்கள் தான்ப்பா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவேன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் தான் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாகி என் கணவரை ரட்சிக்கணும், என் பிள்ளைங்களை ரட்சிக்கணும்னு வசனத்தை சொல்லி நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே சாத்தான் தோற்று பண்ணுவேன். கடன் பிரச்சனை இருக்கா? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நான் இந்த கரங்களை கடன் கொடுக்குற கரங்களாய் மாற்றுவீராக, கடன் வாங்கக்கூடாதான், நான் கொடுக்கணும் ஆண்டவரே, என்னை அப்படியா ஆசீர்வதிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மன்னிக்கணும், மற்றவங்களை அன்பு காட்டணும், தேவனுக்கு பயப்படணும், அதாவது பயபக்தி உள்ள நீதிமானாக இருக்கணும். நீதிமானின் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும், அது தங்கி இருக்கும், அது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வருஷம் வேதத்தை அதிகமாய் நாம் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட இலையுதிராதிருக்கிற கணிதரும் மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேற ஒன்றும் வேண்டாம். பைபிளை வாசித்துட்டு இருந்தா பிசாசு நம்மளை வெரி சிம்பிள், நம்மளை மேற்கொள்ள மாட்டான். வருவான், ஆனால் மேற்கொள்ள மாட்டான். இரவும் பகலும் வேதத்தை கையில் எடுக்கிற உங்களை பார்த்தா பிசாசு நடுங்கும். இரவும் பகலும் துதிக்கிற வீட்டில் பிசாசு வரவே வராது. ஜெபிக்கிற வீடு கூட இல்லை, துதிக்கிற வீட்டில் பிசாசு வராது. எந்த வீட்டில் துதி இருக்கோ சாத்தானுக்கு அது சவுக்கடி, அங்கே வரவே மாட்டான், ஓடி போயிடுவான். அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு நாம் இன்னும் அதிகமாக, இதுவரை நாம் சத்தியத்தை வாசித்ததை விட இன்னும் அதிகமாக சத்தியத்தை வாசிப்போம், தேவனை நன்றாக துதிப்போம், அந்த வசனங்களின்படி நாம் ஜெபிப்போம்.
வசனத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு வந்து பாஸ்டர்மாருங்க மற்றவங்ககிட்ட ஓடி போய் ஏன் மற்றவங்க ஜெபத்துக்கு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஜெபிக்க தெரியல. அவங்க போய் அவங்க யாருனாலும் நமக்கு ஜெபிச்சிட மாட்டாங்களா, யாருனாலும் நமக்கு விடுதலை கொடுத்துட மாட்டாங்களான்னு போய் நிற்கும்போது, அவர்கள் வசனம் சொல்லி அவர்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம சாத்தானை விரட்டுறவங்க அது மட்டும் பத்தாது, நம்ம மற்றவங்க வாழ்க்கையில் இருக்க சாத்தானை விரட்டணும். அல்லேலூயா. அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதற்கென்றே உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக நம் வாழ்க்கையில் சாத்தானுடைய சகலவிதமான தந்திரங்கள், சாத்தானுடைய சகலவிதமான பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம் குடும்பத்தை விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா. அவனுக்கு நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன்கிட்ட என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னிடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னார். அந்த வார்த்தையை நாமும் சொல்லும்படியாய் பரிசுத்தமாய் வாழ்வோமா? சத்தியத்தை நாம் இன்னும் அதிகமாய் தியானிப்போமா? சத்தியத்தின்படி நம் வாழ்க்கையை நடத்துவோமா? காட் பிளஸ்.